Hi friends, I think this is the last. This is the first day for this year. So past is past. That is over. That is actually over. So forget it. Everything will go means it. Forget it. Be positive. We can do it. We will achieve it. We will achieve. We can achieve it. Okay. So be positive. Don't destroy the negative. Destroy all the negativity, destroy all the illness, all the tiredness, destroy all the tiredness. Be active, be confidence. We will do it, we can achieve it. It is a very simple thing. Only mantra is don't tiredness will kill you. So please be active. Active is the main perception, main active is the main goal we have. So we need to achieve it. So be positive, be positive, be positive. This year will be the good year for all of you. Very thank you for your support. First of all, I tell, um, so be this year will be confirmly, I tell, this year very positive year. This year all the good things are happen. So this year, so that's why I say very happy new year to you. So let me started with the Vedic age. ஸோ இப்போ வேதிக் ஏஜில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 1500 பிசியிலேருந்து 600 பிசி வரை இருக்குது. வேதிக் ஏஜ் வந்து ஆரியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது 2 இன்ஸ்கிரிப்ஷனில் சிரியாவில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கசிட்டி இன்ஸ்கிரிப்ஷன், மெட்டானிப் இன்ஸ்கிரிப்ஷன். இதை தான் சென்ட் அவஸ்தா அப்படின்றது நோட் பண்ணி, சென்ட் அவஸ்தானா ஒன்றும் இல்லை, சீக்ரெட் டெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ வேதிக் ஏஜை ரெண்டாக பிரிக்கலாம். ஏர்லி வேதிக் ஏஜ், லேட்டர் வேதிக் ஏஜ். நமக்கு நல்லா தெரியும் 1500 பிசியிலேருந்து 1000 பிசி ஏர்லி, லேட்டர் 1000லேருந்து 600 அப்படின்னு குறையும். ரிக்வேதா இந்த ஏர்லியாகவும், லேட்டர் வேதா சாம யஜுர் அதர்வண வேதா அப்படின்னு வரும். ஸோ எர்லி ஆரியன்ஸ் வந்து சப்த சிந்து ரீஜியன், அதாவது 7 ரிவர், பஞ்சாப்லேருந்து உத்தரப்பிரதேசன்னு நம்ம ஒரு தோராயமாக வச்சுக்கலாம். சரிங்களா? லேட்ரு எக்ஸ்டெண்டட் வந்து லேட்ரு வேதிக்கு வந்து உத்தரப்பிரதேஷ் டு பீகார் அப்படி இருந்தாங்க. அதாவது இண்டஸ் வேலியிலேருந்து கேஞ்சடிக் பிளேசன்ஸ்னு சொல்லலாம். சரிங்களா? இவங்களோட பொலிட்டிக்கல் லைஃப் எர்லி வேதிக், லேட்டர் வேதிக்கு பிரிக்கலாம். எர்லி வேதிக் வந்து எப்படி இருந்தாங்கன்னா ட்ரைபல்ஸாக இருந்தாங்க. இப்போ 100 குரூப் இருக்காங்கன்னா இவங்களுக்குள்ள யூனிட்டி இருக்காது, 100 குரூப்புமே ஒன்றா இருக்காது. இவங்களுக்குள்ள வார் தான் நடக்கும். ஒன்லி ரிலேஷன் வித் வார் தான். மொனார்க்கியாக இருந்துச்சு இவங்களோட லைஃப் வந்து. ஏன்னா லிமிட்டட் மொனார்க்கி கிங். ஏன்னா ட்ரைபல் அசம்பிளிஸ் நடத்துனாங்க. 5 அசம்பிளிஸ் இருந்துச்சு. சபா சமிதி விதாத்தா கணா பரிஷத், சபா சமிதி விதாத்தா கணா பரிஷத், சபா சமிதி விதாத்தா கணா பரிஷத் அப்படின்னு சொல்லி 5 அசம்பிளி இருந்துச்சு. இதை வச்சு கிங்கை கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸோ எந்த ஃபார்மலாக டாக்ஸேஷன் எதுவும் வாங்கலை. கிங் வாலண்டரி கிஃப்ட் மட்டும் வாங்குவார். அதுக்கு பேர் தான் பாலி. அது வந்து டாக்ஸன் பின் நாட்களில் சொன்னாங்க. பியூரோக்ரஸி அப்படின்னு ஒன்று இல்லை. ஏன்னா எல்லாமே அசம்பிளி கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஸ்டாண்டிங் ஆர்மின்றது கிடையாது. ஏன்னா ட்ரைப்ஸே மில்ஷியாவை ஆக்ட் பண்ணாங்க. லேட்டர் வேதிக் பீரியடில் அப்படியே மாறிச்சு, அப்சொல்யூட் மொனார்க்காக மாறிச்சு. வேதிக் அசம்பிளி வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் இழந்துச்சு. ஸோ பியூரோக்ரஸி ஃபார்ம் ஆகிட்டாங்க. 12 டிஃப்ரெண்ட் ஆஃபீஸர், அதுக்கு பேர் ரத்னாஸ்ன்னு சொன்னாங்க. இந்த வாலண்டியராக டேக்ஸ் வாங்கினார் பார்த்தீங்களா, வாலண்டியராக கிஃப்ட் வாங்கினார்ல, அது வந்து நிரந்தரமாக்கிட்டாங்க. இந்தமாதிரி கம்பல்சரியாக பண்ணணும். அது பேர் பாலி. அதே மாதிரி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஷேர் கொடுக்கணும், அது பேர் பாகா அப்படின்னு சொல்லி ஒரு டேக்ஸ் இது பண்ணாங்க. ஆனால் ஸ்டாண்டிங் ஆர்மி இல்லை. ஸ்டாண்டிங் ஆர்மி வழக்கம் போலது இல்லை. சரிங்களா? எக்கனாமிக் ரீதியாக பார்த்தா அதே மாதிரி எர்லி இருக்குது, லேட்டர் இருக்குது எக்கனாமிலையும். ஸோ எர்லியை பார்த்துருவோம். ஸோ செட்டில்டு லைஃப்னு கிடையவே கிடையாது. பாஸ்ட்ரோலிசம் தான். பாஸ்ட்ரோலிசம்னா இது மாடு மேய்ச்சல் தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுன்னு இல்லை, மேய்ச்சல் தொழில்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் கவ்வை தான், அந்த எர்லி வேதிக்கில் கவ்வு தான் சொத்து. எத்தனை கவு வச்சுருக்காங்களோ அவங்க பணக்காரங்க, நிறைய கவு வச்சுருந்தா அவங்க பணக்காரங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஈவன் வார் முதற்கொண்டு கவ்வை வச்சு தான் நடக்கும். இங்கே வந்து கோப்பான்னு சொல்லுவாங்க. அவங்க கோப்பான்னா ப்ரொடக்டர் ஆஃப் கவ். கோனா மாடு தானே, பானா ப்ரொடக்டர் ஆஃப் கவ் அப்படின்னு அர்த்தம். பேட்டில்னா கௌஷாத்தி, ஃபைட் ஃபார் கவ் அப்படின்னு அர்த்தம். கௌஷாத்தி கவுக்காக சண்டை அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. கிராப் ஆக்டிவிட்டி லிமிட்டடாக தான் பண்ணாங்க. ரொம்ப அதை மெயின் தொழில், அவங்களுக்கு தொழிலே கவு தான், அதை வச்சு தான் போச்சு. அது ஆனால் லேட்டர் வரைக்கும் அப்படியே மாறிடுச்சு. அக்ரி பேஸ்டு எக்கனாமியாக மாறிடுச்சு. செட்டில் பண்ணி வாழ ஆரம்பித்தாங்க. மேய்ச்சல் தொழில் வந்து ரெண்டாவதாக மாறிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அக்ரியாக மாறிடுச்சு. அயன் கண்டுபிடிச்சனால அக்ரி மேலே வந்துடுச்சு. ஷாமா அயாஸ், கிருஷ்ணா அயாஸ்ன்னு சொல்லலாம் அயனை. ஷாமா அயாஸை டார்க் மெட்டலும், கிருஷ்ணா அயாஸ் பிளாக் மெட்டல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேய்ச்சல் தொழில் இரண்டாவது தொழிலாக மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த இரும்பெல்லாம் கண்டுபிடிச்சனால கிராஃப்ட் ஆக்டிவிட்டீஸ், ஜுவல்லரி மேக்கிங், பெயிண்ட், இந்த போட்ரி, ஃபஸ்ட்டு பாலிஷ் போட்ரியாக கொண்டு வந்தது இந்த லேட்டர் வேதிக்கில் தான்.
சரிங்களா. ஃபஸ்ட்டு பாலிஷ் போட்ரி. ஓகேவா. எக்ஸ்சேஞ்சஸ் வந்துச்சு. எக்ஸ்சேஞ்சஸ் அதாவது சத்மானா, கிருஷ்ணாலா, நிஷாக்கா வாட்டர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இது வந்து காயின்ஸ், கோல்டு காயின்ஸ்னு சொல்லலாம். சத்மானா, கிருஷ்ணாலா, நிஷாக்கா அப்படின்னு 3 கோல்டு காயின்ஸை வச்சு தான் எந்த பொருளாக இருந்தாலும் வாங்கணும். ஸோ இதுக்கப்புறம் சொசைட்டி எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். எர்லி வேதிக்கில் எப்படி இருந்துச்சு, லேட்டர் வேதிக்கில் எப்படி இருந்துச்சு, பெண்களுடைய இது எர்லி வேதிக்கில் எப்படி இருந்துச்சு, லேட்டர் வேதிக்கில் எப்படி இருந்துச்சு அப்படி பார்த்துக்கலாம். ஸோ எர்லி வேதிக்கில் எப்படி இருந்துச்சுன்னா இகல்டேரியன், அதாவது யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டாங்க பெருத்துப்படி. இப்போ உதாரணத்துக்கு ஐஏஎஸ்ன்றது ஒரு ஜாதின்னு வச்சுக்கோங்களேன். படித்தா ஐஏஎஸ் ஆயிடலாம். ஸோ படித்தா நான் என்னுடைய பொசிஷன், நான் அந்த வேலை பார்த்தேன்னா நான் பெரிய ஜாதி, நான் இந்த வேலை பார்த்தேன்னா நான் சின்ன ஜாதி. வேலையை வச்சு மென்ஷன் பண்ணாங்க வர்ணா சிஸ்டம் அங்கேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் வேலையை வச்சு தான் யாருனாலும் என்ன ஜாதினாலும் ஆகிக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்லேவரி வந்து 2 வகையான ஸ்லேவரி இருந்துச்சு. தசையு அப்படின்னு ஸ்லேவரி இருந்துச்சு. விமன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் பொசிஷன் டு மேன். ரிலீஜியஸ் செரிமோனிலலாம் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுடைய சாய்ஸ் மேரேஜ் பண்ணுறது. சைல்டு மேரேஜ் கிடையாது. மோனோகோமி வந்து காமனாக இருந்துச்சு. நோ டைவர்ஸ் கிடையாது. இந்த காலத்தில் நிறைய டைவர்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த டைவர்ஸே கிடையாது. விமன்ஸ் வந்து எஜுகேட்டடாக இருந்தாங்க. எக்ஸாம்பிள் வந்து லோகமுத்ரா, அப்பாலா, விஜவாரா, இவங்கெல்லாம் விமன்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து வேதிக் மந்த்ராஸ்லாம் தயாரிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப எஜுகேட்டிவாக இருந்திருக்காங்க. விடோ மேரேஜ் வந்து ப்ராக்டிஸில் இருந்திருக்கு. நியோகா அப்படின்ற பேர்லையும் லிவார்டி அப்படின்ற பேர்லையும் பண்ணியிருந்திருக்காங்க. வர்ணா சிஸ்டம் அதுக்கப்புறம் லேட்டர் இதில் வந்து வர்ணா சிஸ்டம் பெருத்துக்க வந்துச்சு. இப்போ நம்ம வந்து கீழ் ஜாதியில் போகிறோம்னா நம்ம கடைசி வரை கீழ் ஜாதி தான், அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஏசியானாலும் நம்ம கீழ் ஜாதி தான் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. அந்த மாதிரி அப்போ தான் 4 வர்ணா வருது. ராமன், சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா அப்படின்னு. சூத்ரா வந்து ஹையரில் உள்ள 3 பேத்துக்கும் சர்வெண்ட் மாதிரி. இது ஃபஸ்ட்டு இந்த வர்ணா சிஸ்டத்தை மென்ஷன் பண்ண புக்கு வந்து புருஷ சுக்தா அப்படின்றதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ருக்வேதாவில். சரிங்களா. புருஷ சுக்தா அப்படின்றதில் விமனோட கண்டிஷன் லேட்டர் வேதிக்கில் வந்து ஃபால் ஆயிடுச்சு, பயங்கரமாக ஃபால் ஆயிடுச்சு. அவங்கள எந்த இதுலேயும் அசம்பிளியில் அலோவ் பண்ணுறதில்ல, ஃப்ரீடம் கிடையாது மேரேஜில். டில் தேட் நோ சைல்டு மேரேஜ். அப்பையும் சைல்டு மேரேஜ் இல்லை. ஆனால் விமன்ஸ் எஜுகேட்டடாக இருந்தாங்க. அதுக்கும் இருக்குது. மைத்ரேயி, கார்கி அப்படின்னு இருக்காங்க. பாலிகாமி காமனாக தான் இருந்துச்சு. விடோ ரீமேரேஜ் அலோவ் பண்ணாங்க. நோ டிவோர்ஸ்ன்றது அப்பையும் கிடையாது. ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கிடையாது விமனுக்கு. ஆசிரமா சிஸ்டம் வந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக ஆசிரமா சிஸ்டம் அப்போ தான் எமர்ஜ் ஆச்சு. ஸோ பிரம்மச்சரியா, கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா அப்படின்வாங்க. பிரம்மச்சரியானா நமக்கு தெரியும், கிரகஸ்தானா குடும்பம், வனப்பிரஸ்தானா காட்டுக்கு போகிறது, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சன்னியாசி இன்னொன்று, அது வந்து லேட்டராக மகஜனபதாவில் எமர்ஜ் ஆனது. அது 3 தான் மொதல். ரிக்வேதிக் ரிலீஜியன் அப்படின்னு பார்த்தா அதாவது எர்லியில் வேறு கடவுள், லேட்டரில் வேறு கடவுள், அதெல்லாம் தெளிவாக இருக்கணும். எர்லியில் என்ன கடவுள் கும்பிட்டாங்க அப்படின்னா நேச்சரை வச்சு வழிபட்டாங்க. இந்திரனை வந்து மழை தரும் கடவுள், வருணன் கிடையாது. இந்திரனை வந்து மழை தரும் கடவுள் அப்படின்னு சொன்னாங்க. அக்னியை வந்து நெருப்பு கடவுள், வருணன் வந்து வாட்ரு தண்ணி, வாயு வந்து ஏர். ஏன் இதெல்லாம் வழிபட்டாங்கன்னா சில ரீசன் இருக்குது இதுக்கெலாம். மழை வந்துச்சு, அப்போ அந்த மழையை அவங்களால தாங்க முடியல, அதனால இந்திரனை வழிபட்டாங்க. ஃபயர், வெயில் இந்த தீப்பிடிச்சது இதெல்லாம் தாங்க முடியல, அப்போ அக்னியை வழிபட்டுருக்காங்க. வருணா, தண்ணியை இட்டு அவங்களுக்கு ஃப்ளட்டு வந்துருக்குது, அதனால. ஏர்னா சைக்ளோன் வந்துருக்குது, அதனால. லிக்கோரையும் வழிபட்டுருக்காங்க. சரிங்களா. ஸோ இதெல்லாம் நடந்திருக்குது. சாக்ரிஃபைஸ் இருந்திருக்கு, எஜ்னா இருந்திருக்குது. ஆனால் சிலை வழிபாடு கிடையாது. நோ ஐடோல் ஒர்ஷிப்பு. லேட்டர் வேதிக்கில் இந்த ரிலீஜியஸ் எப்படி மாறி இருக்குன்னா ஸ்பிரிச்சுவலிசமாக மாறிடுச்சு. ஏன்னா உபனிஷத் வந்தனால. ஸோ காடையே சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ இந்திரனை தூக்கி போட்டு தக்ஷ பிரஜபதி அப்படின்னு சொல்லி சிவன் எடுக்கிறாங்க கையில். இப்போ தான் சிவன் வராரு மேலே, அது வர கிடையாது. ஸோ பிரம்மா, விஷ்ணு, மகேஷ் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. ஸோ சாக்ரிஃபைஸ் இங்கே உண்டு. ஸோ பிராமணிசம் ரிலிஜியம் அப்பருக்கு வருது. அதாவது அப்பையும் சிலை வழிபாடு கிடையாது, அப்போ வெறும் இந்த வழிபாடு தான். ஸோ வீட்டிலேயே வச்சு கும்பிட்டுக்கிற மாதிரி, அந்த மாதிரி வழிபாடு பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அப்படியே இந்த பேட்டில்ஸ் வந்து இதாகுது. ஸோ தசராஜா பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ் அந்த மாதிரி. இது ஒரு ட்ரைப்ஸு. சரிங்களா. இப்போ நான் சொல்கிற கதை வந்து ட்ரைப்ஸு. தசராஜா, பேட்டில் ஆஃப் 10 கிங்ஸ், இவங்க 2 பேத்துக்கு ஃபைட் வருது. இந்த 10 கிங்ஸு இதில் வந்து தசராஜா வந்து ஜெயிச்சிடுறாரு. ஸோ தசராஜாவோட மென்டார் யாருன்னா விஸ்வமித்ரா வந்து வசிஷ்டரை ரிமூவ் பண்ணிட்டு வருவார். இந்த விஸ்வமித்ரா யாருன்னா காயத்ரி மந்திரத்தை எழுதினவர். ரிக்வேதத்தில் காயத்ரி மந்திரத்தில் எழுதினவர்.
லேட்ரு வேதிக் பீரியடில் என்ன ஆகுது அப்படின்னா இது பெரிய ட்ரைபாக மாறுது. அப்படியே இவங்களோட ட்ரைப் தசரதன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களோட ட்ரைப்ஸ் வந்து பெரிய ட்ரைப்பாக மாறுது. பரதாவோட மெர்ஜ் ஆகுது, பரதாவும் புருவும் மெர்ஜ் ஆகுது. பரத வம்சா புரு வம்சா அந்த ரெண்டும் மெர்ஜ் ஆகி குரு வம்சா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து துருவாசம் அந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படி ஃபார்ம் ஆனோன்னா அதுதான் மகாஜனபதாஸாக மாறுறாங்க. ஸோ அவங்க தான் ஸ்டேட் ஃபார்மேஷன். செகண்ட் அர்பனைசேஷன், இப்போ நம்ம இது கூட ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஏன்னா கீழடி வந்து செகண்ட் அர்பனைசேஷனுக்கு போட்டி போட்டுட்ருக்கோம், இன்னும் அப்ரூவ் ஆகலை. ஆனால் இப்போதைக்கு கரண்ட்டாக செகண்ட் அர்பனைசேஷன் எதுனா மகாஜனபதாஸ் தான். ஓகேவா, அதில் வந்து இதாக இருக்கணும். போட்ரி வந்து பிளாக் பாலிஷ் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஓகேவா, மொத்தம் 16 இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஷார்ட்கட்டோடு சொல்லிடுறேன். அந்த என்ன ஊர் அது கூட கேபிட்டல், அது ரொம்ப முக்கியம். ஓகேவா, கம்போஜா ராஜபுரா கேபிட்டல். கம்போஜாக்கு ராஜபுரா கேபிட்டல். ஸோ ராஜா கம்பு சுற்றுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். குரு ஹஸ்தினாபுரா, இது ஈஸி. குரு ஹஸ்தினாபுரா இந்த மகாபாரதம் பார்த்தோம்னாலே இது தெரியும். பாஞ்சாலா எஹிசித்ரா, சித்ரா பஞ்ச் வச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். கோசாலா ஸ்ரீவாஸ்டி, வாஸ்து பார்த்துட்டு கோஸ் சாப்பிடணும் அப்படின்னு வச்சுக்கலாம். மல்லா குசினாரா, மல்லாக்கப்படுத்துட்டு குசி படம் பார்க்கணும் அப்படி வச்சுக்கலாம். வாஜி வைசாலி வாவா அப்படியே இருக்குது. அங்கா காம்பா, மகதா ராஜகிருஹா, இந்த ரெண்டும் நமக்கு ஈஸியாக தெரியுது, ஏன்னா அடிக்கடி வரும் இது வேர்ட்ஸ். அங்கா காம்பா, மகதா ராஜகிருஹா அப்படின்றது. காசி வாரணாசி, அதுவும் ஈஸி தான். அஷியக்கா வாட்ஸா கௌசாம்பி, கவுட்டை போய் நம்ம வாட்டுன்னு கேட்குற மாதிரி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவந்தி உஜ்ஜைன், அவன் டீயை உச்சு போட்டே சாப்பிட்றான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அவன் டீயை உச்சு போட்டே சாப்பிட்றான். செடி சுக்திமதி, செடியை சுற்றி வா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மச்சையா விரதநகரா, மதியத்தில் விரதம் வரும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மச்சையா விரதநகரா. இல்லை மத்திய சாப்பாடாக இருக்கேன் அப்படின்னா விரதம் தானே அர்த்தம், அந்த மாதிரி. சூரசேனா மதுரையில் உள்ளவங்களாம் சூராதீஸ்வரனாக இருக்காங்க, இல்லை மதுரையை சூறையாடிட்டாங்க, அந்த மாதிரி சொல்லலாம். காந்தாரா தக்கஷீலா அப்படின்லாம் இது ரொம்ப ஈஸியில் காந்தாரா டாக்ஸீலான்னு கூட சொல்லலாம் அதை. ஸோ இவங்க இதில் எமர்ஜ் ஆகுறது யாருன்னா மகதா மட்டும்தான் எமர்ஜ் ஆகும். ஸோ மகதாவில் பிம்பிசாரா, அவர் தான் ஹரியங்கா டினாசிட்டி, ஃபஸ்ட்டு டினாசிட்டி ஹரியங்கா டினாசிட்டி. ஸோ பிம்பிசாரா எமர்ஜ் ஆகிறாரு. ஹச்சசன் ஷார்ட்கட் வச்சுக்கலாம், ஏன்னா அப்படியே வரிசையாக போகும். ஹரியங்கா, சிசுநாகா, நந்தா டினாசிட்டி அப்படின்னு போகும். ஹச்சசன் ஷார்ட்கட்டு. ஸோ ஹரியங்கா டினாசிட்டி எமர்ஜ் ஆகுது. பிம்பிசாரர் அவர் தான் ஃபஸ்ட்டு ரூலர், அவர் தான் ஸ்டாண்டிங் ஆர்மி இப்போ தான் வருது ஒரு நாட்டுக்கு. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ரெனிக்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரென்த் இஸ் பொசிஷன் வித் மேட்ரிமோனியல் அலையன்ஸ், அதாவது கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த நகரத்தெல்லாம் ஆக்குப்பை பண்ணிக்கிறாங்க. அங்கா மகாஜனபதா காசி அதுவரையுமே அவருடைய இது பூரா போகுது. இவரோட இதில் தான் ஆயுர்வேதிக் ஃபிசிஷியன் வந்து இருந்தாங்க. அவங்க பேர் வந்து ஜீவக்கான்றது ஆயுர்வேதிக் ஃபிசிஷியன். பிம்பிசாரரை வந்து அவங்க மகனே கொண்டுருவாங்க. அஜாத சத்ரு அப்படின்றது அவங்க மகன் பேர். பிம்பிசாரர் மகனே இவரை வந்து போட்டு தள்ளிடுறாரு. போட்டு தள்ளிட்டு கோசலா வஜிநாடு அது எல்லாத்தையும் கான்குயர் பண்ணுறாரு. இவர் மிலிட்ரி டிவைசஸ் அது எல்லாத்தையும் உருவாக்குறாரு. மிலிட்ரி டிவைஸஸ் உருவாக்குனது இவர் தான். இவர் வந்து புத்திசத்தை ஃபாலோ பண்ணுறாரு அஜாத சத்ரு. ஸோ ஃபாலோ பண்ணுறதுனால இவர் ஏதாவது பண்ணல, ஏன்னா ராஜா இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில் நடத்துகிறாரு எங்கள் ராஜகிருஹாவில் ஃபஸ்ட்டு புத்திஸ்ட், அதை ப்ரெசைடட் பை புத்திஸ்ட் மாங்க் மகா கசப்பா. ஸோ அஜாத சத்ரு அந்த கர்மா விடலை, ஏன்னா இவரோட மகன் இவரை கொண்டுடுறாரு. அஜாத சத்ருவோட மகன் உதயின் இவரை கொண்டுறாரு. இவங்க அப்பாவை கொண்டாரு, இவர் வந்து இவங்க புள்ள கொண்டுறான். அந்த கர்மா வந்து அப்பையும் நடந்திருக்குது, விடலை. ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா பாடலிபுத்திராவை கேபிட்டலாக வச்சு இது முடிவு பண்ணிடுறாரு. ஸோ இதோட ஹரியங்கா டினாசிட்டி ஓவர் ஆகுது. ஹரியங்கா டினாசிட்டியை தூக்கி போடுறது சிசுநாகா டினாசிட்டி. சிசுநாகர் தான் தூக்கி போடுவார். அவர் பேர் வந்து காலோஷோகா. சிசுநாகா டினாசிட்டியை உருவாக்குறவர் வந்து காலோஷோகா. இவர் வந்து பாடலிபுத்திராவை வைசாலிக்கு மாற்றிடுவார். இவர் வந்து ஒரு ஜெயினிசம் ஃபாலோவர், அதனால் வந்து இவர் வந்து புத்திஸ்ட் ஃபாலோவர். அதனால் செகண்ட் புத்திஸ்ட் கவுன்சில் வந்து இவர் பீரியடில் நடக்கும், வைசாலிலே நடத்திடுவார். புத்திஸ்ட் மான்க்கு வந்து சபை கம்மி. ஸோ இவரோட இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவார், அப்படியே பெரிய நகரமாக்குவார். அதுக்கடுத்து நந்தா வருவார். சிசுநாகாவை தூக்கி போட்டு மகாபத்ம நந்தா.
நந்தா டினாஸ்டியை ஃபவுண்ட் பண்ணுவார். ஃபஸ்ட்டு சூத்ரா கிங், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. இவர் நல்ல பயங்கரமாக எக்ஸ்பெண்ட் பண்ணுவார். பெரிய லெவலில் கிட்டத்தட்ட நடு இந்தியாவை ஃபுல்லாத்தையும் அவர் பிடிச்சிருவார். பியாஸ் ரிவர்லேருந்து கீழே குந்தலா வரையுமே அவர் கையில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எம்பரர் வந்து நந்தா டினாஸ்டியில் மகாபத்மநந்தர். அவருக்கு டைட்டில் ஏக்ராத்து, சர்வசத்ராந்தகா அந்த மாதிரி நிறைய டைட்டில் இருக்குது. மகாபத்மநந்தர் வந்து ஜெயினிசத்தை ஃபாலோ பண்ணார். மகாபத்மநந்தர் வந்து இவரோட பீரியடுக்கு அப்புறம் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த நந்தா டினாஸ்டி. லாஸ்ட் நந்தர் வந்து தனானந்தர். இவரை தூக்குறதான் சந்திரகுப்த மௌரியர். ஸோ இவர் வந்து 321 சந்திரகுப்த மௌரியர் ஆட்சியை பிடிக்கிறார். அதுக்கு முன்னாடி இவருடைய அழிவுகளுக்கு முக்கியமான 2 காரணம் வந்து ஃபாரின் இன்வேஷன். வெளிநாட்டில் இருந்து நிறைய பேர் படையெடுப்பு பண்ணிட்டாங்க. ஒன்று வந்து டேரியஸ், ரெண்டாவது வந்து அலெக்சாண்டர். ரெண்டாவதாக வந்து அலெக்சாண்டர் வந்து காலி பண்ணிட்டு போயிடும். அலெக்சாண்டர் வந்து கிரீக் இனத்தை சேர்ந்தவர், சரியா, கிரீக் நாடு. டேரியர்ஸ் வந்து இரானியன், சரியா, இரானியன் ரூலர். ஸோ ரொம்ப முக்கியம் அதெல்லாம். ஸோ அலெக்சாண்டர் வந்து பிடிச்சது வந்து பேட்டில் ஆஃப் ஹைடஸ்பஸ், ஜீலம் ரிவரில் நடக்கும், போரஸ் அப்படின்றது, ஓகேவா, அது ஓகே. ஸோ மௌரியா ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ சந்திரகுப்த மௌரியர் அவர் நார்த் வெஸ்ட்டு, எங்கன்னா இந்தியா ஃபுல்லாக சொல்லிடக்கூடாது, நார்த் வெஸ்ட்டை தான் பிடிப்பார். நார்த் வெஸ்ட்டை பிடிச்சிட்டு நந்தாவை தூக்கி போட்டு நார்த் வெஸ்ட்டை பிடிச்சிருவார். ஸோ பிடிச்சிட்டு இவர் வந்து நார்த் வெஸ்ட்டில் உள்ள செலுக்கஸ் நிக்கேட்டஸ் அவரோட வார் வச்சு அவர்கிட்ட கொஞ்சம் இடத்த பிடிச்சி இவரும் மேட்ரிமோனியல் அலையன்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இதெல்லாம் இருக்குதுன்னு கிரீக்கில் ஒரு சோர்ஸ் எடுத்துக்கிருக்காங்க. அந்த சோர்ஸில் வந்து என்னன்னா ஆண்ட்ரகோட்டஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. அந்த ஆண்ட்ரகோட்டஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தா சந்திரகுப்த மௌரியா அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. இதை கண்டுபிடிச்சது விஎஸ் ஸ்மித்து தான் கண்டுபிடிச்சார். ஆண்ட்ரகோட்டஸ்னால் சந்திரகுப்த மௌரியா அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு, ஓகேவா. சந்திரகுப்த மௌரியாவும் சூத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் அப்படின்னா முத்ராக்ஷா யார் எழுதுனது? விசாகதத்தர் எழுதுனது. விசாகதத்தருடைய முத்ராக்ஷாவில் சந்திரகுப்த மௌரியரை பற்றி இருக்குது, ஓகேவா. அதில் வந்து அவரை வந்து சூத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சந்திரகுப்த மௌரியவும் ஜெயினிசத்தை ஃபாலோ பண்ணவர் தான். ஸோ 297 வந்து சவுத் இந்தியா வர இவர் என்னென்னா ஜெயினிசத்தை ஃபாலோ பண்ணனால இவங்க ஜெயினிசத்தில் என்னென்னா விட்டுட்டு வந்துடும் எதாக இருந்தாலும். ஸோ அதனால் இவர் வந்து பத்ரபாகுவோட கீழே சவுத் இந்தியா வந்துடுறாரு. சல்லேகனா ஃபாலோ பண்ணார். சல்லேகனானா சாகுறவரை உண்ணாவிரதம் இருக்கிறது, சாகுறவரை சாப்பிடாம இருந்து செத்து போகிறது. ஸோ சரவண பெலகோலாவில் வந்து செத்து போகிறாரு. அந்த சரவண பெலகோலாவில் இவருக்கு ஃபேமஸ் ஸ்டாச்சு ஒன்று இருக்குது, பாகுபலி ஸ்டாச்சு. அதை கோமேதேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு தீர்த்தங்கராவோட பையன். ஃபஸ்ட்டு தீர்த்தங்கரா வந்து ரிஷபதேவா, அவருடைய பையன் தான் பாகுபலி. இவருக்கு தான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுவாங்க. அவர் பேர் வந்து மாஸ்டாகபிஷேகா. இப்போ 2018 கொண்டாடினாங்க. இன்னுமே வந்து 12 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும் அது வர்றதுக்கு. ஸோ சந்திரகுப்த மௌரியர் வந்துக்கு அப்புறம் வந்து யார் வந்தாங்கன்னா பிந்துசாரர் வராரு. இவர் வந்து கிட்டத்தட்ட பயங்கர டெஸ்ட்ராயர் ஆஃப் எனிமின்னு சொல்லலாம். இவர் அஜீவிகா ரிலிஜியனை சேர்ந்தவர். மக்காலி புத்ரா கோசலா அப்படின்றத வந்து இவர் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அஜீவிகா ரிலிஜியனில் மக்காலி புத்ரா கோசலா அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. பிந்துசாரா வந்து சவுத் இந்தியா, நேபாள் அதுவரை கிட்டத்தட்ட அப்படியே பிடிச்சிட்டாரு ஓவராலாக. இவருக்கு அப்புறம் தான் அசோகர் வராரு. இவர் இறந்துடுறாரு. ஆக்சுவலாக பிந்துசாரர் இறந்தோன்னா அசோகர் ரொம்ப கொடூரமான ஒரு, அவரோட தம்பி அண்ணையும் கூட பார்க்காம 50 பேரையும் கொண்டுட்டு வந்துட்டு வந்தோன்னா அது தப்புன்னு தெரியுது, நம்ம பண்ணது தப்புன்னு தெரிஞ்சோன்னா அவன் வாருன்ற ஸ்ட்ராட்டஜியே கைவிடுறாரு. யார் கூடயும் இனிமேல் சண்டை போடக்கூடாது அப்படின்னு கைவிட்டுட்டு அவர் வந்து நிறைய கல்வெட்டுகள்லையும் மக்களுக்கு அதை வந்து எடுத்து சொல்கிறாரு, நம்ம யாருக்கிட்டையும் போர் போடக்கூடாது இந்த மாதிரி. ஸோ இவர் 4 எடிக்டை சொல்லலாம்: மேஜர் ராக் எடிக்ட், மைனர் ராக் எடிக்ட், பில்லர் எடிக்ட், கேவ் எடிக்ட் அப்படின்னு. ஸோ மேஜர் ராக் எடிக்டில் அவர் என்ன சொன்னார்னா, அவரோட அசோகருடைய அச்சீவ்மெண்ட்டும் பீப்புளுக்கு சொல்ல வந்த நெறிகள் இதாக இருந்துச்சு. மைனர் ராக் எடிக்டில் மாறி இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, நாட் ஐடென்டிக்கல் டெஸ்ட்டாக இருந்துச்சு. மெயினாக வந்து புத்திசத்தை ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தது. மேஜர் ராக் எடிக்டில் ஐடென்டிக்கல் இன்ஃபர்மேஷன் தான் மேக்ஸிமம் இருந்தது. கிட்டத்தட்ட 10 லொக்கேஷனில் இருந்தது: காந்தஹார், மனசேரா, சஹாபராகரா, கால்சி, தஹூலி, ஜகாடா, எரகுடி, கிர்னர், சொப்பாரா, சனாதி. இதெல்லாம் மேஜர் ராக் எடிக்ட். இப்போ நான் சொன்னது எல்லாமே. மைனர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து சப்கான்டினென்ட், நாட் ஐடென்டிக்கல், எல்லாமே ஒரே மாதிரி இல்லை மைனர் இது. பில்லர் எடிக்ட் வந்து கேன்ஜெட்டிக் பிளைன்ஸில் மெயினாக வந்து பார்த்துக்கிட்டாங்க பில்லர் எடிக்டை. பில்லர் வந்து மேக்ஸிமம் மோனோலித்திக் சாண்ட்ஸ்டோனாக தான் இருந்துச்சு, அதாவது ஒரே கல்லாக தான் இருந்துச்சு. அனிமல் வந்து கேபிட்டலாக இருந்துச்சு. ரீசன் ஏன் வந்து அதை இது பண்ணாங்கன்னா, ரிவர் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம்ல ஹெவி பில்லர்ஸை. ஸோ அதனால் வந்து ஈஸியாக அதை வந்து அந்த இடத்துல வச்சுக்கிட்டாங்க.
அவுட் சைடில் ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இருந்துச்சு. அமராவதி ஆந்திர பிரதேஷ்லேயும் பன்னேரு பாகிஸ்தான்லேயும் இருந்துச்சு. ஓகேவா. கேவடிட்ஸ் கேவடிட்ஸ்ன்னு பார்த்தா பீகாரில் வந்து நாகார்ஜுனா ஹில்ஸு, பரபாரா ஹில்ஸு அங்கெல்லாம் இருந்துச்சு. அஜீவிகா ரிலிஜியன்ஸ்க்காக அதை வந்து மெயினாக கட்டினார். ஸோ அவர் வந்து எல்லா இதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாரு அசோகர். ஸோ லாங்குவேஜ்னு பார்த்தா இந்தியாவில் பிராகிருத் லாங்குவேஜ் அண்ட் பிராமி ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணியிருக்காரு. பிராகிருத் லாங்குவேஜை யூஸ் பண்ணி பிராமி ஸ்கிரிப்ட். இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜை யூஸ் பண்ணி தமிழில் சொல்லுவோம்ல, சாப்பிட்டையான்ற அந்த ஸ்கிரிப்ட் வந்து இங்கிலீஷு, ஆனால் நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணது தமிழ். அந்த மாதிரி பிராகிருத் லாங்குவேஜ் பிராமி ஸ்கிரிப்டில் எழுதி பிராகிருத் லாங்குவேஜ். ஓகேவா. நார்த் வெஸ்ட்டில் வந்து பிராகிருத் மேக்ஸிமம் பிராகிருத் லாங்குவேஜ், கரோஸ்டி ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல்லாக கரோஸ்டி நார்த் வெஸ்ட்டில். ஓகேவா. பிராகிருத் லாங்குவேஜ் பிராகிருத் வந்து காமனாக எல்லா இடத்துலையும் லாங்குவேஜாக யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா. அதே மாதிரி ஆப்கான்லன்னு பார்த்தா க்ரீக் லாங்குவேஜ், அராமிக் ஸ்கிரிப்ட். ஓகேவா. அராமிக் ஸ்கிரிப்ட் ஆப்கானில் அராமிக் ஏஏ அப்படின்னு வச்சுக்கலாம், டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. பிலிங்குவல் இன்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவர் காந்தகார், அதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஸோ 1837 ஜேம்ஸ் பிரின்ஸ்பப் டிஸ்பியர்டு பிராமி ஸ்கிரிப்ட் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம். மாஸ்கி நார்தன் கர்நாடகா. இங்கே மெயினாக என்னென்னா அசோகான்ற எழுத்து இருந்திருக்கு, அசோகான்ற வேர்டு இருந்திருக்கு. மாஸ்கின்ற இடத்துல கர்நாடகாவில் நார்தன் கர்நாடகாவில் அசோகான்ற வேர்டு இருந்திருக்கு. இன் திஸ் இன்ஸ்கிரிப்ஷன் அசோகா யூஸ்ட் இன் த தேவனாம்பிய பிரிய. தேங்க்யூ. இந்த நியூ இயர் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. இந்த நியூ இயர் உங்களுக்கு எப்பயுமே ரொம்ப நல்லதை தரும். இனி வரப்போகிற நல்லதை எதிர்பார்த்துருங்க. பாசிட்டிவ்னஸ் வில் கிவ் மோர் ஆக்டிவாக இருங்க. நான் சொல்கிறது தான். சுறுசுறுப்பாக எவ்வளோக்கெவ்வளோ இருக்கோமோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது லைஃப்பில். ஸோ பி பாசிட்டிவாக இருங்க. நெகட்டிவை யோசிக்கவே வேணாம். நம்ம ஜெயிப்போம், கண்டிப்பாக ஜெயிப்போம். இந்த நியூ இயர் நமக்கான நியூ இயர். ஸோ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி நியூ இயர் டு ஆல். விஷ் யூ ஆல் சக்ஸஸ், பெஸ்ட் ஆஃப் லக் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.